ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 5 எபிசோட் 92 நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே காபுட்டோ அப்புறம் யுக்கிமாருவை தான் காட்டுவாங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே ஆர்வமாக ஓடி ஓடி போய் பார்ப்பான். ஒரு செடியை பார்த்துட்டு இருக்கும் போது காபுட்டோ, இது பேர் கேட்டைல்ஸ், வேணும்னா அதை அமுத்தி பாரு அப்படின்னு சொல்லுவான். யுக்கிமாரு அமுத்தவும் தொடவுமே அதோட நார்மல் ஷேப்ல இருந்து வேற மாதிரி மாறும். யுக்கிமாருவோட இந்த சிறுபுலத்தனத்தை பார்த்த காபுட்டோ சிரிப்பான். காபுட்டோ யுக்கிமாரு கிட்ட, இதுதான் நான் சொன்ன ஏரி அப்படின்பான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்கவுண்டர் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. காபுட்டோவும் யுக்கிமாருவும் படகுல அந்த ஏரிக்குள்ள போவாங்க. தண்ணியை யுக்கிமாரு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, இது ஒன்றும் கடல் தண்ணி மாதிரி உப்பா இல்ல, இதுக்கு முன்னாடி நான் ஏரியை பார்த்ததே இல்லை அப்படின்பா. ஆமா, கடலையும் நான் பார்த்ததே இல்லை அப்படின்ட்டு சிரிப்பான். ஏரிக்குள்ள வினோதமா உன்னை பார்த்த யுக்கிமாருவோட ஃபீலிங்கே கொஞ்சம் பேடா இருக்கும். காபுட்டோ கிட்ட கேட்க ட்ரை பண்ணுவான். அதை பத்தி கன்வே பண்ணாம நார்மலாயிருவான். நடு ஏரிக்கு வந்ததுக்கு அப்புறமா இதுவே போதுமானது அப்படின்பா காபுட்டோ. பார்க்க போனா ஃபன்னா ஏதோ நடக்க போகுது போல அப்படின்மா யுக்கிமாரு. ஏகப்பட்ட விஷயம் நடக்க போகுது, முதல்ல இதை போடு அப்படின்னு சொல்லி ஒரு ஹெல்மெட்டை கொடுப்பான் காபுட்டோ. யுக்கிமாரு அதை போடவும் ஒரு மாத்திரையை கொடுத்து, இதை போட்டேன்னா உன்னோட சக்தி வெளியே வரும் அப்படின்பா. இல்ல, விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா மாறும் அப்படின்பா. யுக்கிமாரு அந்த டேப்லெட்டை முழுங்கவும் அவனுக்குள்ள இருந்து அதிகப்படியான சக்கரை எமிட் ஆகும். இந்த ஏரிக்குள்ள இருந்து வினோதமான ஒண்ணு வெளியே வரும். அது வெளியே வந்துட்டு இருக்குன்னு காபுட்டோ பார்த்துட்டு இருக்கும் போது யுக்கிமாருவோட மூக்குல இருந்து ரத்தம் வரும். இதான் லிமிட் போல அப்படின்னு பார்த்துட்டு, சந்தேகமே இல்லை, அது இந்த ஏரிக்குள்ளதான் இருக்கு, நம்ம இந்த பையனை யூஸ் பண்ணிக்கலாம் லார்டு ஒரோச்சிமாரு அப்படின்பா. இதுக்கப்புறமா கக்காஷி கிட்ட காட்டுவாங்க. பாக்குனை சமன் பண்ணுவாரு. பாக்குனை என்னன்னு கேட்கவும், வந்ததுக்கு நன்றி சொல்லிட்டு கக்காஷி இந்த கிறிஸ்டலை 5th ஓகாகே கிட்ட கொடுத்து அனலைஸ் பண்ண சொல்லு அப்படின்பாரு. என்ன கருமதுன்னு கேட்கும் பாக்குன். நம்மளோட எனிமி ஒரோச்சிமாருவோட ஃபாலோவர் கேஸ்ட் பண்ண ஜுட்சுல ஷீனோவோட பூச்சி மாட்டிக்கிச்சு அப்படின்னு கக்காஷி சொல்லும் போது, திரும்பவும் ஒரோச்சிமாருவா அப்படின்னு சொல்லி பாக்குன் கேட்கும். ஃபுட் பிரிண்ட்ஸ் படி பார்த்தா 5ல இருந்து 6 பேர் இருப்பானுங்க, அவங்கள தேடி போகணும், நீ சீக்கிரம் வில்லேஜுக்கு போய் இதை கொடு அப்படின்னு சொல்லி பாக்குனை தாட்டி விட்டுருவாரு கக்காஷி. அவனுக்கு யாரா இருந்தாலும் நம்ம அவனுங்களை தேடி போவோம் அப்படின்ட்டு இந்த ஒரு ரேஞ்சை அதிகப்படுத்தலாம் அப்படின்பாரு. அதாவது குறிப்பிட்ட கம்மியான ரேடியஸ்க்கு தேடாம அதிகப்படியான ரேடியஸ்க்கு அதிகப்படியான சுற்றுலாவுல தேடலாம் அப்படின்பாரு கக்காஷி. சரின்பாங்க டீம்மேட். இதுக்கப்புறமா கூரனும் மற்றவங்களும் இருக்க இடத்த காட்டுவாங்க. ரிஞ்சி கவலைப்படாம போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்பா. சரின்ட்டு கிளம்புவா கூரன். அவன் நம்மள நம்புற மாதிரியே தெரியல, ஒரோச்சிமாருவோட மறைவிடத்தை பத்தி கூட நம்மள தெரிஞ்சுக்க விட மாட்டேங்கிறா, இப்படி குப்பை மாதிரியான இடத்துல விட்டுட்டு போயிட்டா அப்படின்ட்டு செம கடுப்பாவா கிகிரி. அவ ரொம்பவுமே கவனமா இருக்கா, அதுல டவுட்டே இல்ல. அதனால்தான் சின்ன மிஸ்டேக்ஸ் மட்டும் பண்றா, மற்றபடிக்கு நம்ம அவளை நம்பலாம் அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. இப்ப செத்தானுங்கள அவனுங்கெல்லாம் ஒரோச்சிமாருவா பார்க்கவே கூடாதுன்ட்டு தான் தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணி செத்தவனுங்க, எப்படி அவளை நம்ப சொல்றேன்னு சொல்லி கேட்பான் கிகிரி. கோசு கொஞ்சம் வினோதமா பார்ப்பான். இதுக்கப்புறமா நருட்டோவும் காமாரிக்கியும் 1-2-1-2 சொல்லி ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு ஆடியோவை மட்டும் காட்டுவாங்க. இந்த ஒரு விஷயத்த பர்ஃபெக்டா ட்ரைன் பண்ணி நருட்டோ ஒரு ஷார்ப் பிளேட் அவுட் ஆயிரு, இந்த உலகத்தோட தூண்டுதலுக்கு ஆளாயிராதுன்னு பேசிட்டு பக்கத்துல புள்ளைய குளிக்கிற சவுண்ட் கேட்கும். ஜிராயை எட்டி பார்ப்பாரு, என்னால் டெம்டேஷனை தாங்க முடியல அப்படின்ட்டு. உன்னால சிம்பிள் மூவும் கூட கத்துக்க முடியலையான்னு சொல்லி காமாரிக்கு கத்தவும், நானே அதை பர்ஃபெக்டா கத்துக்குவேன், நீ ஒன்னும் சொல்லி தரணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு கத்துவான் நருட்டோ. நீ என்ன அதிகமா குற்றம் சொல்ற, என்னை விட பெட்டரா பண்ணுவேன்னு நினைப்பா அப்படின்னு காமாரிக்கு சொல்லவும், இதை நான் இதோட நிறுத்திக்கிறேன்ட்டு கிளம்புவான் நருட்டோ. காமாரிக்கு அங்கேயே நில்லடன்னு சொல்லி மண்டையை பார்த்து அடிக்கும். முதுகுக்கு பின்னாடி இருந்து அடிக்கிறே கோலா அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ காமாரிக்கு அட்டாக் பண்ணவும் 2 பேரும் உருண்டு போய் ஜிராயா குளிச்சுட்டு இருந்த ஹாட் ஸ்பிரிங்ல விழுவாங்க. தண்ணி தெரிச்சுட்டு எல்லா பிள்ளைகளும் கிளம்பி போற சவுண்ட் கேட்கும். ஜிராயா செம்ம கடுப்பாவாரு. கீழே விழுந்ததுக்கு அப்புறமா கூட காமாரிக்கியும் நருட்டோவும் சண்டை போட்டுக்குவாங்க. இந்த டியூவோ வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. டியூவோனா பார்ட்னர்னு சொல்லலாம். லைக் நருட்டோ சாஸ்கே எப்படி டுவோ, அதே மாதிரி கோகு வெஜிடா, ஸோ இவங்களெல்லாம் டுவோன்னு தான் சொல்லுவாங்க. இந்த டுவோ செட் ஆகாதுன்னு எனக்கு தோணுது அப்படின்பா நருட்டோ. காமாரிக்கி கூட அதே தான் எனக்கும் அப்படின்னு காமாரிக்கி. ஜிராயா செம்ம கடுப்பா இருப்பாரு. நருட்டோ தான் இப்படி பண்றானா, காமாரிக்கி நீயும் இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்ட்டு ஜிராயா செம்ம கடுப்பா இருப்பாரு. இல்ல அது வேணுக்குன்னு பண்ணல அப்படின்னு காமாரிக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ட்ரை பண்ணோம். விண்ட் அண்ட் வாட்டர் ஸ்டைல் கம்பைன் ஆகணும்னா 2 பேருமே சிங்க் ஆயிருக்கணும்னு சொல்லுவாரு ஜிராயா. காமாரிக்கு அதுக்கு முதல்ல நாங்க 2 பேரும் ஒத்து போகணும்ல அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அதுதான் இங்க செட்டே ஆகாது அப்படின்பா நருட்டோ. பேசாம எனக்கு செட் ஆகிற மாதிரி வேற யாராவது கூப்பிட்டுக்கலாமான்னு சொல்லி கேட்பான். அது நல்ல ஐடியா தான் அப்படின்ட்டு ஜிராயா வெறும் ஒரு கையால சமன் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்பாரு. என்னோட உடம்பு எவ்வளவு சீக்கிரமா குணமாகும்னு உங்களுக்கு தெரியும்ல பெர் வீசேஜ் அப்படின்ட்டு கட்டு போட்டிருந்ததை உடச்சிருவான் நருட்டோ. சமனிங் ஜுட்சு பண்ணவும் காமா கீச்சி அப்புறம் காமா டாட்சு வரும். எப்படா இருக்க நருட்டோன்னு ரெண்டுமே கேட்கும். பயங்கர ஷாக்காவா நருட்டோ. நல்லாவே வளர்ந்துட்டீங்க அப்படின்பாரு ஜிராயா. உங்களை
கண்டே பிடிக்க முடியல, அவ்வளவு பெருசாயிட்டீங்க அப்படின்ட்டு எந்திரிப்பா நருட்டோ. ஆமான்கு காமா கீச்சி, நாங்க சாப்பிட்ட ஸ்நாக்ஸ்னால தான் அப்படிங்கும் காமா டாட்சு. எதுக்காக எங்களை சமன் பண்ணேன்னு சொல்லி காமா கீச்சி கேட்கவும் நருட்டோ நம்ம ஒத்துமையா ஜுட்சு பண்றதுக்கான விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்பான். காமா கீச்சி ஷாக் ஆகும். காமா டாட்சு அது என்ன ஸ்நாக்ஸா நல்லா இருக்குமான்னு சொல்லி கேட்கும். இதுக்கப்புறமா கூரனை காட்டுவாங்க. ஒரோச்சிமாருவோட மறைவிடத்துக்கு போயிருப்பா. ஒரோச்சிமாரு போறதை பார்த்துட்டு சர்ப்ரைஸ் ஆவா. பின்னாடியே சாஸ்கேவை பார்த்தோன்னா கடுப்பாவா. கோனாகாவை அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமா ஒரோச்சிமாருக்கு உடம்பு தேவைப்பட்டிருக்கும். அந்த பாயிண்ட்ல கூரனோட உடம்ப எடுத்துக்கிறதா தான் இருந்திருக்கும். இவ வரக்கு லேட் ஆயிருச்சு அப்படின்ட்டு தான் பிரிசன்ல இருக்க எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ண விட்டு அதுல யாரு கடைசி வரைக்கும் சண்டை போட்டு ஜெயிக்கிறாங்களோ அவனோட உடம்ப ஒரோச்சிமாருவோட அடுத்த வெசலா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த டைம்ல தான் சாஸ்கேவையும் பார்த்திருப்பா. காபுட்டோ லார்ட் ஒரோச்சிமாரு கென்யுமாருவோட உடம்ப எடுத்துட்டாரு, சாஸ்கே தான் அவரோட அடுத்த வெசல் அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த ஒரு விஷயம் தான் கூரனா ரொம்பவுமே கடுப்பேத்தும். ஒரோச்சிமாரு சாஸ்கே முன்னாடி நின்னுட்டு உன்னோட ட்ரைனிங் ரிசல்ட்டை காட்டுறே அப்படின்னு சொல்லி கேட்பான். நீ தான் என்னோட எதிரியான்னு சொல்லி சாஸ்கே கேட்பான். இல்ல அப்படின்பா. திடீர்னு பார்த்தா 1000 பேருக்கு மேல வருவானுங்க. 1000 பேரும் வந்தும் உன்னோட கண் அசராம இருக்கு பாரு அப்படின்ட்டு இந்த ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு ஓரம் வந்துருவான். சாஸ்கே எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கான்னு செக் பண்ணலாம் அப்படின்ட்டு கூரன் பாப்பா. ஒரோச்சிமாரு கூரன் 2 பேருமே சாஸ்கேவோட ஸ்கில்ல பார்த்து ரொம்பவுமே ஆச்சரியப்படுவாங்க. இதுக்கப்புறமா நருட்டோவோட ட்ரைனிங்ல காட்டுவாங்க. காமா கீச்சி அண்ட் காமா டாட்சு கூட சேர்ந்து ட்ரைனிங் எடுக்க தயாராவான். இந்த ஒரு ட்ரைனிங் ரொம்பவே கஷ்டமா இருக்கும்னு வார்னிங் கொடுக்கும் காமா கீச்சி. திடீர்னு பார்த்தா தவளைப்பாட்டு பாடிட்டு அப்படியே மூவ்மெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. காமா டாட்சுலாம் பூச்சியை பார்க்கவும் இது எம்மி ஃபுட்டா இருக்கும் போல இருக்குன்ட்டு அதை சேஸ் பண்ணிட்டு போவோம். நருட்டோக்கு ஒண்ணுமே புரியாது, என்னடா பண்றீங்கிற மாதிரி பாப்பான். காமா கீச்சி நருட்டோ கிட்ட காமா டாட்சு பண்ற மாதிரியே பண்ணு நருட்டோ, அவனோட ஆன்மாவோட கனெக்ட் ஆகிறதுக்கு பாரு அப்படிங்கவும் இதெல்லாம் ட்ரைனிங் தானா அப்படின்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. ஜிராயாவுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிக்கும் நருட்டோக்கு இதை பத்தி பெருசா தெரியல அப்படின்னு. அப்படியே சாஸ்கே கிட்ட காட்டுவாங்க. அவனோட எல்லா ஆப்போனன்ட்ஸையுமே ஜெயிச்சிருப்பான். ஒரோச்சிமாரு நீ ஜெயிச்சுட்டதான், ஆனா யாரையுமே நீ கொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லவனா இருக்கேன்னு சொல்லி கேட்பான். நான் கொல்ல வேண்டியது ஒரே ஒருத்தனதான், இவங்கள இல்ல அப்படின்பா சாஸ்கே. இதயமற்றவனா இருக்கணும், இட்டாச்சியை தோக்கடிக்கணும்னா அப்படின்பா ஒரோச்சிமாரு. சாஸ்கே எப்ப நான் அவன் முன்னாடி நிக்கிறனோ அப்பவே இதயமற்றவனா ஆயிருவேன் அப்படின்ட்டு அவனோட கத்தியை உள்ள வைப்பான். ஒரோச்சிமாரு மனசுக்குள்ள இவன் மேல ஒரு துளி ரத்தம் படல, அப்பெல்லாம் என்ன ஜீனியஸ்னு சொல்லுவாங்க, ஆனா இவன் கூட கம்பேர் பண்ணா இல்ல என வச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும் போதே சாஸ்கே ஒரோச்சிமாருவை தாண்டி போவான். கொஞ்ச நாள் போகட்டும், மொத்தமா இவன் எனக்கு தான் அப்படின்னு திங்க் பண்ணுவான் ஒரோச்சிமாரு. கூரன் சாஸ்கே தாண்டி போறதும் கூட தெரியாம பயங்கர ஷாக்ல இருப்பா. ஒரோச்சிமாரு பார்த்து ரொம்ப நாளாச்சு கூரன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் தான் சாஸ்கே இவளை தாண்டி போயிட்டாங்கிற விஷயத்தவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பா. இவன் தான் என்னோட அடுத்த உடம்பு அப்படின்ட்டு நீ என்னோட அடுத்த உடம்பா இருக்கணும்னு ஆசைப்படுறதானே, இல்ல அந்த விஷயத்த விட்டுட்டியா? நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போதே ரொம்பவுமே ஷாக்கான உன்னோட எபிலிட்டிஸ் எல்லாம் பார்த்து அப்படின்பா. இல்ல அப்படின்ட்டு கூரன் அவளோட பாஸ்ட திங்க் பண்ணி பாப்பா. கூரனோட பிளேஸ் மொத்தமாவே எரிஞ்சிருக்கும். ஒரோச்சிமாரு அவகிட்ட வந்துட்டு உன்கிட்ட இருக்க அந்த பவர்ஸ் நல்லாவே இருக்கு அப்படின்னு இருப்பா. என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பா. அன்னைக்கு நீங்க பவர் மேல இன்ட்ரெஸ்டா இருக்குல்ல, நான் தான் உங்களோட பவரை பார்த்து ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டேன், உங்களை மாதிரியே இருக்கணும்னு நினைச்சேன் அப்படின்பா கூரன். இப்போ நான் கூப்பிட்டதுக்கான காரணமே எனக்காக ஸ்பெஷலா நீ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பான் ஒரோச்சிமாரு. நான் வாழ்றதுக்கான காரணமே நீங்க தான், எது வேணாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பா கூரன். ஒரு மிஷின் வச்சிருக்கேன் உன்னோட ஸ்பெஷல் எபிலிட்டிக்காக, சொல்ல போனா அதை உன்னால மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு ஒரோச்சிமாரு சொல்லவும் அந்த விஷயத்துல கொஞ்சம் டவுட்டடா இருப்பா கூரன். இல்லைனா இதை மறுபரிசீலனை பண்ணி பார்ப்போம், யாரு எனக்கு பெஸ்டா சூட் ஆகிற உடம்பா இருக்கிறாங்கன்னு அப்படின்பா ஒரோச்சிமாரு. கூரனுக்கு கொடுக்குற மிஷின்ல அவ சக்சஸ் ஆனா சாஸ்கேக்கு பதிலா அவளோட உடம்பு எடுத்துக்கிறதா சொல்லாம சொல்லிட்டு போவோம் ஒரோச்சிமாரு. இதுக்கப்புறமா காபுட்டோ கிட்ட காட்டுவாங்க. யுக்கிமாரு போன தடவை நடந்த அந்த ஒரு டெஸ்ட்னால ரொம்பவுமே எக்ஸாஸ்ட் ஆயிருப்பான். காபுட்டோ அவன் டயர்டா இருக்கான், வேணும்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஜிராயாவும் நருட்டோவும் வந்தாங்களே ஹாட் ஸ்பிரிங், அங்கதான் வந்திருப்பான். ஹாட் ஸ்பிரிங்குள்ள காட்டுவாங்க. நருட்டோ இந்த தவளைகளோட ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன் வச்சுக்கிறதுங்கிறது எப்படிதான் பண்றது, ரெண்டாவது அதுக்கு பண்ற மூவ்மெண்ட்ஸையும் நம்மளும் பண்ணணுமாமா, அது ஒரு மாதிரி கேவலமா இருக்கு, அதுலயும் குறிப்பா அந்த ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன்ங்கிறது தவளைகளோட பண்ணணுமான்ட்டு ஒரு வித கடுப்புல நருட்டோ பேசிட்டு இருக்கும்போது அதை உங்களால பண்ண முடியுமான்னு யுக்கிமாருவோட வாய்ஸ் கேட்கும். யாராதுன்ட்டு நருட்டோ பயந்துட்டே பின்னாடி போவான். யுக்கிமாருவை பார்த்துட்டு எங்க இருந்து வரேன்னு சொல்லி கேட்பான். ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன் என்னன்னு சொல்லி கேட்பான். யுக்கிமாரு இன்னொருத்தங்க ஃபீல் பண்ற விஷயம் நமக்கும் ஃபீல் ஆகுது இல்லையா, அதை தான் அப்படி சொல்லுவாங்க அப்படின்வா நருட்டோ. யார் வேணாலும் இது பண்ணலாமான்னு சொல்லி கேட்பான் யுக்கிமாரு. பண்ணலாமே, அதாவது கடினமா கவனத்தை செலுத்தும் போது இது நடக்கும், ஒரு நாள் கண்டிப்பா கனெக்ட் ஆகும். அப்புறம் அந்த சாஸ்கே அப்படின்ட்டு எந்த பர்சன் இன்னொரு பர்சனை அதிகமா நினைக்கிறாங்களோ அந்த குறிப்பிட்ட பர்சனை நினைக்கிற பர்சன் இருக்காங்களே ஒரு இடம், அதுதான் அவங்களோட வீடு அப்படின்னு சொல்லுவான் நருட்டோ. ஷாக் ஆவான் யுக்கிமாரு. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியல இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. நான் ஒரு பயம் வளரலன்ட்டு சாரி கேட்பான். அப்படின்னா என்ன, யாராவது எங்கேயோ இருந்து திங்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க இருக்க இடம் தான் எனக்கான இடமா அப்படின்னு சொல்லி கேட்பான் யுக்கிமாரு. அதே தான் அப்படின்பா நருட்டோ. ஒரு நல்ல விஷயத்த கத்திருக்கேன் அப்படின்ட்டு சிரிப்பான் யுக்கிமாரு. ஆமா அப்படின்பா நருட்டோ. நருட்டோ யுக்கிமாருவோட பேரை கேட்கறதுக்கு முன்னாடியே மறைஞ்சிருப்பான். எங்க போனானே நருட்டோக்கு தெரியாது. நருட்டோ கீழே இருந்து ஒரு ஒயிட் கேமலியன் ஃபிளவர் எடுப்பான். எங்க மறைஞ்சிருப்பான் அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவான். இதுக்கப்புறமா கீபா கிட்ட காட்டுவாங்க. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல நம்ம என்ன ரெஸ்ட் எடுக்கணுமா அவசியமான்னு சொல்லி கேட்பான் ககாஷி கிட்ட. ஷீனோ எதிரியை தேடுற வேலையை ஏன் பூச்சிகள் பாத்துக்கிட்டோம், நீ இப்ப வந்து ரெஸ்ட் எடு அப்படின்பா. ஹினாட்டா ஷீனோ சொல்றதுதான் சரி அப்படின்பா. நம்ம ஒன்னா எதிரி யாரு எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு கூட ஐடென்டிஃபை பண்ணல. அப்படி இருக்கும்போது அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது. அதுலயும் குறிப்பா அந்த கிறிஸ்டல் ஸ்டைல் பாக்குன் லீஃப்க்கு எடுத்துட்டு போயிருக்கான் இல்லையா, அதை பத்தின டீடைல்ஸ் கிடைக்கிற வரைக்கும் சில விஷயங்கள்ல கவனமா இருந்தே ஆகணும் அப்படின்பாரு ககாஷி. இதுக்கப்புறமா ஹொக்காகே ஆபீஸ்க்கு பாக்குன் அந்த ஒரு கிறிஸ்டலை எடுத்துட்டு போயிருக்கோம். சீஜுனே அந்த விஷயத்த சொன்னாடே கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பாக்குன் அதுன்னு பாப்பாங்க. பாக்குன் செம டயர்டா இருக்கும். ககாஷியோட மெசேஜை கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்குறீங்களான்னு கேட்கும். திரும்ப ஹாட் ஸ்பிரிங்ல காட்டுவாங்க. நருட்டோ ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்பான். காமா கீச்சி ஹாட் ஸ்பிரிங் நல்லா இருக்கு அப்படின்ட்டு வரும். என்ன இவ்வளவு சின்னதாயிட்டேன்னு கேட்பான் நருட்டோ. நான் சுருங்கிட்டேன், என்னோட ஜுட்சுவை யூஸ் பண்ணி நான் மட்டும் அதே உருவத்துல வந்தனா இங்க யாருக்குமே இடம் பத்தாது அப்படிங்கும். இந்த ஜுட்சு நல்லா இருக்கேன்ட்டு நருட்டோ பேசிட்டு இருக்கும்போது காமா டாட்ஸ் அவன் தலையில ஜம்ப் பண்ணிட்டு, அண்ணாத்த ஹாட் ஸ்பிரிங் நல்லா இருக்கும்ல, ரொம்பவுமே கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்து சோர்ந்து போனதுக்கு அப்புறமா குளிக்கிறக்கு அப்படிங்கும். அதெல்லாம் ஒரு ட்ரைனிங்கா, ஈக்களை துரத்திட்டு இருந்தீங்க அவ்வளவுதான் அப்படின்ட்டு நருட்டோ செம கடுப்பாவான். அதுதான ஆரம்பகட்ட கொலாபரேஷன் ட்ரைனிங் அப்படிங்கும் காமா கீச்சி. அவ்வளவு மோசமான விஷயத்தெல்லாம் என்ன காப்பி பண்ணி பண்ண சொல்றீங்களான்னு சொல்லிட்டு நருட்டோ காண்டாயிட்டு காமா டாட்சுவை கீழே இறக்கி விடுவான். இதை யாரு காப்பி பண்ற ட்ரைனிங்னு சொன்னா, காமா டாட்சுவோட மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நீ ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு காமா கீச்சி சொல்லவும் காமா டாட்சுவை பாப்பா நருட்டோ. காப்பி பண்ற விஷயத்தவே விட்டு தள்ளு, உன்னோட பார்ட்னர் மனசுல என்ன ஓடுது, அவன் என்ன ஃபீல் பண்றான்ங்கிறத புரிஞ்சுக்க பாரு அப்படிங்கும் காமா கீச்சி நருட்டோ கிட்ட. இதுதான் கொலாபரேஷன் ட்ரைனிங்ங்கிறது. அந்த ஒரு பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் டைமா நீங்க சிங்க் ஆயிருப்பீங்க அப்படின்னு காமா கீச்சி சொல்லும் போது நருட்டோ இந்த ஒரு விஷயத்தை ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பான். இந்த ஒரு ட்ரைனிங்கை இப்பவே பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த கொலாபரேஷன் இன்ஜிட்சுவை பண்ணி பார்க்கலாம், இந்த தடவை என்னால என்ன பண்ண முடியுங்கிறத நான் காட்டுறேன் அப்படின்ட்டு கத்துவான். காமா டாட்சு பெருசா இருக்கும், எனக்கு ட்ரைனிங் பண்றது பிடிக்கும் அப்படின்ட்டு தண்ணிக்குள்ள குதிக்கும். தண்ணி பயங்கரமா செதறும். ஹாட் ஸ்பிரிங்ல குளிச்சுட்டு இருந்த பொண்ணுகள்லாம் தண்ணி போயிருச்சுன்ட்டு கிளம்பிடுவாங்க. கரெக்டா இந்த டைம்ல ஜிராயா வந்துட்டு குளிக்கிற அழகான பொண்ணுங்களோட குரலா கேக்குது அப்படின்ட்டு வருவாரு. குளிச்சுட்டு இருந்த அழகிகள்லாம் கிளம்பியாச்சு அப்படின்பா நருட்டோ. ஜிராயா இல்ல அப்படின்னு கத்துவாரு. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா கனெக்டிங் ஹார்ட்ஸ் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்மா நருட்டோ. இதோட இந்த எபிசோட் முடியுது.